தாம்பரத்தை அடுத்துள்ள சிட்லப்பாக்கத்தில் தீ விபத்தில் முழுவதுமாக எரிந்த ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து 8,35,000 ரொக்கம் எரியாமல் தப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், வணக்கம். தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்கள். தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் HDFC ஏடிஎம்மில் கடந்த 19ஆம் தேதி ஏடிஎம் இயந்திரம் முழுவதும் இருந்தது. அதில் பணம் இன்று அதிகாரிகள் முன்னில் திறந்து பார்த்தபோது 8,35,000 பணம் எரியாமல் தப்பியது அதிகாரிகளிடையே மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது குறிப்பாக சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் அண்ணா தெருவில் HDFC ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இதில் 19ஆம் தேதி நண்பகல் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அந்த ஏடிஎம் நிறுவனத்தினர் அடித்து சென்றனர். இந்த நிலையில் மாலை 4:30 மணி அளவில் இந்த ஏசி பழுது பார்க்க வந்த பிரகாஷ் என்பவர் இந்த சிசிடிவி பழுது பார்க்க வந்தவர் அங்கு உள்ள ஏசி உள்ள தீ பெற்றியதால் அவர் வெளியேறினார். இதனால் அந்த தீ கொழுந்து விட்டு எரிந்து அந்த ஏடிஎம் மையம் முழுவதும் எரிந்து சாம்பலானது. இதில் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். ஆனாலும் அந்த ஏடிஎம் முழுவதும் எரிந்த நிலையில் இருந்ததால் அந்த ஏடிஎம்மை திறந்து பார்த்து பணத்தை எடுக்க முடியவில்லை. அந்த பணம் கருகி இருக்குமா இல்ல தப்பியதா என்று வங்கி அதிகாரி மற்றும் ஏடிஎம் மையத்தினிடையே இது எழுந்தது. இந்த நிலையில் தான் அந்த 4 நாட்கள் கழித்து இன்று அந்த HDFC ஏடிஎம் உதவி துணைத் தலைவர் ரத்னவேல் மற்றும் ஏஜிஎம் நெட்வொர்க் சர்வீஸ் ராஜேஷ்குமார், சிட்லப்பாக்கம் உதவி காய்வாளர் கந்தவேல் முன்னில் ஊழியர்கள் அந்த லாக்கை உடைத்து அந்த ஏடிஎம் இயந்திரத்தை திறந்தனர். திறந்த போதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி காத்திருந்தது. அந்த இதில் அந்த ஏடிஎம் முழுவதும் இருந்திருந்தாலும் அது உள்ளே உள்ள பணம் அடுக்கிய பகுதி 500 ரூபாய் 2 கட்டுகள் 2 அடுக்குகளும் ஒரு 100 ரூபாய் என அந்த 2 பகுதியில் எரியாமல் அப்படியே முழுவதுமாக இருந்தது. இதனால் அது கணக்கு வழக்குப்படி அதில் 8,35,500 ரூபாய் பணம் இருக்க வேண்டும். அந்த பணம் தப்பியது மகிழ்ச்சி அடைந்தது. இதனால் அவர்கள் உரிய பாதுகாப்புடன் அந்த பணத்தை HDFC வங்கியின் கிளைக்கு கொண்டு சென்று அங்கு எண்ணி அதை உறுதி செய்து மற்றும் அது முறையாக வங்கியில் பராமரிக்க உள்ளனர். இந்த 4 நாட்களுக்கு அப்புறம் திறக்கப்பட்ட இந்த ஏடிஎம்மில் பணம் கருகாமல் இருந்தது. அங்குள்ள வங்கி அதிகாரிகள் அனைவரையும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.